ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில், அதாவது நேற்றைய வீடியோனா இந்த ஸ்மால் SEO டூலுங்கிற வெப்சைட் வந்துட்டு எப்படி நமக்கு கிரியேட் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்துட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நாளைக்கு இந்த வெப்சைட் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாங்கிறது சில பொருள் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வெப்சைட் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ஸோ ஆல்ரெடி நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சு இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லி நம்புறேன். ஸோ பார்க்கலாடி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதே போல் தான் இன்றைக்கி நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க இந்த வெப்சைட்லன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னா, இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணணுமா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டொமைன் தேவைப்படும், அடுத்த ஹோஸ்டிங் தேவைப்படும், அடுத்த ஸ்கிரிப்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ எனக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. சரியா? எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நீங்கள் ஃப்ரீயாக அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இப்படி அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்படுமா தான். ஸோ டொமைன் வாங்குறதுக்கு ஒரு லிங்கை வந்து நான் கிரியேட் எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்கேன். என்ன சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கினாங்க எல்லா டீட்டெயிலாக போன வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கும் அதை சொல்லி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துலாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட் நம்ம அட்மின் பேனலோட பாடிக்கிட்டோம். ஸோ அட்மின் பேனலில் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அட்மின் பேனலில் நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா க்ரோன் ஜாப். சரியா? க்ரோன் ஜாப்ண்டா ஸ்டேட்டஸ் எத்தனை விசிட்டர் வராங்க சொல்லி நீங்கள் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இப்போ என் வெப்சைட்டில் வந்து நான் இத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஆள் விசிட் பண்ணுறேன் தானே. ஸோ இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகாது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகாது. ஸோ இப்போ எத்தனை பேர் வராங்க, எங்கேருந்து வராங்க, என்ன ஐபிலேருந்து வராங்கிறதுல நம்ம பார்க்கணுமா இருந்தால் இங்கே பாருங்கள், க்ரோன் ஜாப்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்றுங்க சைட்டில் அட்மின் பேனலுக்கு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எடுத்தோன்னே இதை செஞ்சுருங்க. ஸோ ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ க்ரோன் ஜாப்பை கிளிக் பண்ணிக்கலாம் இருந்தால் உங்களோட க்ரோன் ஜாப் வந்துட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி போட்டு உங்களோட ஹோஸ்டிங்கு வாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு இனி தேவைப்படாது. மேபி தேவைப்படும் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் சைட்டில் வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை இப்போ க்ரோன் ஜாப் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட டேஷ்போர்டுக்கு வாங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கஸ்டம் டொமைன் கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டேஷ்போர்டுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா கீழே க்ரோன் ஜாப்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. சரி, க்ரோன் ஜாப்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்லேயோ ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் காப்பி பண்ணது அப்படி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ காப்பி பண்ணது அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணது போட்டு கீழே பாருங்கள் காமன் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த காமன் செட்டிங்கில் வந்துட்டு டுவேஸ் அண்ட் ஹவர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்களாக இருந்தால் மினிட் இருக்குது. ஸோ மினிட்டில் வந்துட்டு 10 மினிட் நீங்கள் வைங்க. சார் 10 மினிட் விட்டு போட்டு சேவ் கொடுத்தீங்களாக இருந்தால் இது வந்துட்டு சேவ் ஆகிரும். ஸோ கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் நான் ஆல்ரெடி வந்துட்டு 10 மினிட்ல இங்கே வச்சு நான் சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணது பிறகு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோன் ஜாப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சாக இருந்தால் டேஷ்போர்டுக்கு போவாங்க. டேஷ்போர்டுக்கு வந்தீங்களாக இருந்தால் உங்களோட விசிட்டர்ஸ் மாதம் வந்துட்டு இங்கே வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ நான் நியூ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். க்ரோன் ஜாப் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் க்ரோன் ஜாப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிட்டு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை. சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தான் யார் எங்கெங்கே போகிறாங்க சொல்லி எல்லாம் காட்டும். கெஸ் மூட என்ன மூடு சொல்லி எல்லாம் காட்டும் உங்களுக்கு. சரியா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா மேனேஜ் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அது கீழே பாருங்கள் பேசிக் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் உங்களோட சைட்டை நேமை மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்துட்டு ஸ்மால் SEO டூல் SEO டூல்னு நான் வச்சு ஸ்மால் SEO டூல் வச்சு போட்டு அந்த நேமோட டைட்டில் டேக்கை நீங்கள் மாற்றணும். டைட்டில் டேக்னா தொடக்குள்ளே ஃபஸ்ட்டு வரக்கூடியது நேம், கீழே வரக்கூடியது டைட்டில் ட்ராக் ஆகிருக்கும். சரியா? பக்கத்தில் வர. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு காப்பிரைட் எலமெண்ட் அவங்களோட இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இடத்த போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2022 தஸ்லீம் சும்மா உங்களோட வெப்சைட் நேம் ஏதோ அதை போட்டு பண்ணிக்க ஆல்ரெடி ரிசர்வ் சொல்லி கூப்பிடலாம். சரி, இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு HTTPS டிரெக்ட்னு சொல்லி எஸ்ஸை கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். ஸோ சோசியல் மீடியா லிங்க் உங்களோட இடத்துல வந்துட்டு உங்களோட லிங்கை நீங்கள் என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிக்கலாம் இருந்தால் உங்களோட லிங்க் வந்துட்டு அங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். சரியா? ஸோ இந்த இடத்துல கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ இதை இங்கே யூஸ் பண்ண தவிர நான் ஒரு இடத்துல சொல்கிறேன், நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்படி ஓகேண்டா சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்களா இருந்தால் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு உங்களோட வெப்சைட்டில். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட். ஸோ பார்த்துக்கலாம் A to Z SEO டூல். ஓகே, ஸோ கீழே பார்க்கலாம். பாருங்கள் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு செலக்ட் ஆல் பண்ணி எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் ஆல் பண்ணி எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணி போட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்களாக இருந்தால் இங்கே இருக்கிற வந்துட்டு எம்டி ஸ்பேசஸ் வந்துட்டு, அதாவது இந்த
அட்வர்டைஸ்மெண்ட் ஏரியா வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு கிளியர் ஆகிட்டு. ஸோ இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது என்னென்னா இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணி போட்டு மேனேஜ் தீம் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண மாதிரி 2 தீம்னு ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நாம் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது இந்த டிஃபால்ட் தீம். ஸோ நம்ம இதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் தேவைண்டா. ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது இப்படி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நாம் எடிட் பண்ண போகிறது இந்த தீமை செஞ்சு பார்ப்போம். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி அதை ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ காட்டினா ஸோ அப்படியே ஆக்டிவேட் ஆகிட்டு. ஸோ அடுத்து வந்துட்டு இதை நம்ம எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணுறத கீழே பாருங்கள் எடிட் பட்டன் விட்றீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண மாதிரி தான் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இருந்தால் லாங்குவேஜ் ஸ்விட்சஸ்ன்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம லாங்குவேஜ் ஸ்விட்சஸ் வேணும்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இண்டெக்ஸ் பார், சைட் இண்டெக்ஸ் பார், சேஞ்ச் பார் இது. ஸோ இது வந்து நமக்கு தேவை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பார், சேஞ்ச் பார் அதுவும் டிசேபிள்லாம் இருக்குது. லிமிட்டட் டூல் ஓகே. லிமிட்டட் டூல் மீனிங் என்னென்னா இது வந்துட்டு லிமிட்டடாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது வந்துட்டு ப்ரௌசர் கொடுத்தா தான் இன்னும் டூல் நிறைய வரும். ஸோ இந்த சைட் பார் தேவை தான். ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த அடிக்கு இண்டெக்ஸ் பார் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களை லோகோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த லோகோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிற லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி எதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட அபோட்டஸ் வந்துட்டு கீழே லிஸ்ட் அவுட் ஷோ பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த அபோட்டஸை வந்துட்டு நீங்கள் இடத்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்னென்ன டூல்ஸ் உங்கள்கிட்ட ஷோ பண்ணிட்டு இஷ்டப்படுறீங்களோ அந்த டூலை நீங்கள் இடத்த என்ட்ரு பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்படி நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி போட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் என் லோகோ வந்து சேஞ்ச் ஆகிட்டு. சாரி ஃபெவிகான் இடத்துல நான் வேறு இது மாற்றிட்டேன். சரியா? ஸோ இந்த இடம் வந்து ஃபெவிகானுடைய இடம். ஃபெவிகானுக்குரிய இடம் தான் இந்த வரைக்கும். ஃபெவிகான் செலக்ட் பண்ணி போட்டு லோகோ வந்துட்டு இந்த இடத்துல நான் மாற்றணும். லோகோ சரி இந்த லோகோ வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ சேவ் கொடுங்க. மாற்றிட்டேன் அது. சரி. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் SEO for you. ஸோ அந்த சைட் மைக் வச்சுருக்கேன்னா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து இந்த மெனூஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த லொகின் மெனு சைன் அப் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் இப்போ அதை சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா அதான் யூசர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ யூசரை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி இப்படி கீழே பாருங்கள் செட்டிங். சரியா? செட்டிங்கை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பாருங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகிங் சிஸ்டம். ஸோ அதுவும் வந்து நமக்கு தேவையில்லை. கூகுள் அத்தன்டிகேஷன். ஸோ அதுவும் வந்து நமக்கு இப்போ தேவைப்படாது. குயிக் லாகிங் விண்டோஸ் அது இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு விசிட்டர் லிமிட் வந்துட்டு 1000 போட்டுக்கோங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி 0 வச்சுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ மற்ற இடமெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அப்படி இருக்கட்டும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள் 2 சேஞ்ச் ஆகிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம தேவையான லாங்குவேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர மற்ற லாங்குவேஜ் நம்ம செட் பண்ணணுமா இருந்தால் கீழே இன்டர்ஃபேஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு லாங்குவேஜ் எடிட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு கஸ்டம் டெக்ஸ்ட். சரியா? அடுத்து வந்துட்டு இம்போர்ட் லாங்குவேஜ் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் இதில் சூஸ் ஃபைல்னு சொல்லிக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபைலை வந்துன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதாவது இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். டவுன்லோட். ஸோ லாங்குவேஜ் பேங்குங்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அரபிக்கு மட்டும் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் கொடுத்து இம்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இம்போர்ட் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிட்டு இந்த இடத்துல இப்போ ரீப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தால் இதில் அரபிக்கு வந்து டட் ஆகிருக்கும். ஸோ அரபிக்கை செலக்ட் பண்ண மாதிரி இருந்தால் சைடு வந்து அரபிக்கில் மாறிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் லாங்குவேஜ் நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ அந்த ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்குரிய என்ன சொல்கிறேன் நீங்கள் AdSenseல அப்ரூவ் வாங்கணுமா இருந்தால் முக்கியமான பேஜஸ் இருக்குது. அபவுட் கான்டாக்டர்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பேஜஸ்லேயே ஒரு பட்டன் விட்றீங்க. அதை கிளிக் பண்ணி மேனேஜ் பேஜஸ்லேயே விட்றீங்க. சரியா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் கான்டாக்டர்ஸ் அபவுட்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அபவுட்ஸுங்கிற இடத்துல வந்துட்டு உங்களோட டீட்டெயில் நீங்கள் எடிட் பண்ணி எடிட்டுங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா தான் எடிட் பண்ணுற பட்டன் ஷோ பண்ணணும். ஸோ அந்த இடத்துல உங்களோட டீட்டெயிலை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர் டீட்டெயில்ஸ் சரியா? இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டீட்டெயில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்களாக இருந்தால் நான் நியூவாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜெனரேட்டர்னு சொல்லி ஒரு சைட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் நேமை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் வெப்சைட் நேமை கொடுங்க. இந்த இடத்துல வந்து வெப்சைட் யூஆரில் கொடுங்க. ஸோ நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில் கொடுத்து போட்டு உங்களோட கண்ட்ரி ஸ்ரீலங்கா, இந்தியா. ஸோ அந்த கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி போட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் பேக் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸ் கொடுத்து போட்டு ஜெனரேட் கொடுத்துக்கலாம். சரியா, ஜெனரேட் கொடுத்தீங்களாக இருந்தால் உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்க காப்பி கிளிக் போடுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பேஜின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். கிரியேட் பேஜை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் இங்கே பாருங்கள் அதில் வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண போட்டு நீங்கள் காப்பி பண்ணது அப்படியே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணது போது அந்த சோர்ஸ் கோட்டை கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிவிட்டால் இது வந்துட்டு இப்போ செலக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு நேம் வந்துட்டு டைட்டில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பேஜ் நேம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இதுக்கு இந்த இடத்துல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்தீங்களா இருந்தால் யூஆர்எல்ல சேர்ந்து ஷோ பண்ணும். சரியா, ஸோ இது அப்படியே எல்லாம் ஓகேண்டா சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தா உங்களோட பேஜ் வந்துட்டு இங்கே ஷோ பண்ணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். சரியா, ஸோ அதே போல் ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர் எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அது தெரியாட்டி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிங்க பிளாகிங் சீஸில் இந்த எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி ஷோ பண்ணிருப்பேன் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம். ஸோ அந்த ப்ரைவசி பாலிசி பேஜெல்லாம் ஸோ அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி போட்டு நான் செஞ்ச ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தான் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டான பேஜஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இன்றைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய எல்லா செட்டமே பார்த்துன்னு சொல்லி நம்புகிறேன்னா. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மகிட்ட என்ற டூல் இது. ஸோ அந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபெவிகானை மாற்றிருக்கேன். ஸோ ஃப்ரீ SEO ஃபார் யூ. ஸோ அதே போல் இங்கே ஃபெவிகான் ஃப்ரீ SEO ஃபார் யூ. ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணிக்கேன். ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸ் நம்ம இடத்துல ஒரிஜினலாக இருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல அது ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தேவையானதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லிங்கை வேணால் நீங்கள் நான் சென்ன இடத்த கொடுத்தீங்களா சரியா. ஸோ அதே போல் இந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கேன் இங்கே ஒரிஜினலாக. ஸோ நாம் இப்போ செஞ்சதுலேயும் இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணிக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ரீ SEO அதாவது இந்த ஸ்மால் SEO டூல் வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லி தந்துருக்கேன். ஸோ இந்த SEO டூலை வச்சுட்டு AdSense மூலமாக ஏர்ன் பண்ணலாம். எந்தளவுக்கு டிராஃபிக் கொண்டு வரீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த வெப்சைட்டில் சேல்ஸில் எங்களுக்கு பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் AdSenseல் அப்ரூவ் கிடைச்சிச்சா நான் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா, ஸோ மறக்காமல் நான் தந்திரிக்கூடிய இந்த ஃப்ரீ SEO4u.com விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்மளோட சைடு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டொமைன் வாங்குற மாதிரி இருந்தால் நேம் சிப்பை யூஸ் பண்ணுங்கள். அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோஸ்டிங் வேணுமா இருந்தால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற கோ வைரல் சைடுன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பேன் நான். கோ வைரல் ஹோஸ்டிங் சொல்லி ஒரு சைடு ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சைடு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா, ஸோ நேற்று வீடியோ பார்க்காட்டி மறக்காமல் நேற்று வீடியோ போய் பாருங்கள். ஸோ அப்படி ஃபுல்லாக பார்த்தேன். அதாவது நேற்று வீடியோ கண்டினியூவர்ஸ் தான் இது. சரியா, ஸோ இனி வந்து நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக போடுவேன். நான் நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ போடுவேன், நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் மாதிரி தான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.